வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா கிட்ட சொல்றாங்க, ரோஹிணி பிடிச்சத செய்யணுன்ட்டு. அதை கேட்டதும் முத்து சொல்றாரு, அவங்க தான் பத்திய சாப்பாடு சாப்பிடணும்ல, விரதம் இருக்குது இல்லையான்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீயே வந்து சமையல் செய்யணும்னு சொல்கிறாங்க. எனக்கு சமையல் தெரியாது ஆண்டின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் முடிகிற வரலாம் நீ தான் செய்யணும், உங்கள் அப்பா வெளியில் வரணும்ல, அதனால் வாணிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள சமையல் செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏமா நின்றுக்கிட்டு இருக்க, கோலம் போடுறது தானே, நான் வெளியில் போகணுன்ட்டு முத்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. எனக்கு கோலம் போட வேணான்ட்டு அத்தை சொன்னாங்க, நான் ரெண்டாவது தடவை அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்றாங்க. அந்த நேரத்தில் விஜயா ரோகிணி கூட்டிகிட்டு வராங்க, நீ தான் கோலம் போடணும், இந்த விரதம் முடிகிற வரலாம் நீ தான் கோலம் போடணுன்ட்டு. எனக்கு கோலம் தெரியாதுன்றாங்க. நீ தான் போட்டு ஆகணும், நீ உனக்கு தெரிஞ்சதை போடுன்றாங்க. நான் போடுறேன்ட்டு மீனா சொல்கிறாங்க. எப்போ பாரு நீ தான் போட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப பெருசாக ஒழுங்காக தான் போடுற, இவ போட்ட ரொம்ப அழகாக போடுவான்ட்டு இவங்க உக்காந்து போட தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயா பார்த்து மறைக்கிறாரு, அவங்க முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜை வந்து போட பார்க்குறாரு, அவளே போட்டு ஏந்து வாடானிட்டு அங்கே தெரிஞ்சு தெரியாது ஏதோ ஒன்று போட்டு வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காராங்க. பூரி கிழங்கு இருக்குதுன்ட்டு உட்காந்து ஆசாசே சாப்பிட்றது உட்காராரு மனோஜ். ரோகிணி வந்து உட்காராங்க. அதே நேரத்தில் முத்து வந்து சொல்கிறாரு, இப்போ அவங்க விரதம் இருக்கும்போது எப்படி சாப்பிட்லான்ட்டு. அதை கேட்டதும் ஆமாம் நீ சாப்பிடாத எழுந்துருன்ட்டு விஜயா சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க கோவமாக எழுந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சாப்பிட பார்க்குறாரு. உன் பொண்டாட்டிங்க விரதம் இருக்கும்போது நீ எப்படா சாப்பிட்லான்ட்டு, நீயும் சாப்பிடக்கூடாது, அம்மா சாப்பிட்லாம் அப்பா சாப்பிடா இருக்காங்களே அது மாதிரி நீயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவரை ஒரு வழியாக இந்த விரதம் நல்லபடியாக நடக்கணும், நீயும் சாப்பிடக்கூடாது எழுந்துடுறான்ட்டு அவரோட தட்டியும் பிடிக்கிறாங்க விஜயா. அவங்க ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. முத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜீவா ஃபோன் பண்ணுறாங்க, வெளியில் 2-3 இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வாங்கன்னிட்டு அவர் கிளம்பி வராரு. அவங்க மனோஜ் ரோகிணி வந்து விசாரிச்சு போன அந்த ஏஜென்ட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் ரிட்டர்ன் டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு அதை போயிட்டு வாங்கிட்டு வரேன்ட்டு இவங்க உள்ளே வராங்க. அவங்க தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு, வாங்க நீங்கள் டிக்கெட்டு கேட்டிங்களா, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு உங்களை ஒருத்தர் தேடி வந்திருந்தார், 2 பேர் வந்திருந்தாங்க புருஷன் மண்டாட்டின்ட்டு. அவங்க பேர் கூட மனோஜும் சொன்ன மாதிரி கேட்டது அவங்க ஷாக்காக வராங்க. என்னை பற்றி ஏதாவது விஷயம் சொல்லிட்டீங்களான்ட்டு. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை, அந்த மாதிரிலாம் சொல்கிற ரூல்ஸ் கிடையாது எங்கள் கம்பெனிலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ப்ரோமோவில் ஜீவா ரோகிணியோட பியூட்டி பார்லருக்கு வந்திருக்காங்க. ரோகிணி ஃபோன் பண்ணி ஜீவா அங்கே தான் இருக்காங்க வாங்கன்ட்டு மனோஜை ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. ரோகிணி மனோஜ்கிட்ட ஜீவா மாட்டிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.